பிரதீப் ரங்கநாதன், அபிஷான் ஜீவந்த் என்ன மாதிரி ஸ்டார்ஸோடலாம் ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது. இல்லை சார், அந்த இன்டர்வியூலையுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வென் பிரதீப் ரங்கநாதனும் அபிஷான் ஜீவந்தும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஹீரோயின்ஸ் எங்கள் கூட நடிக்கலைன்னு சொன்னாங்க, நடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்கன்றப்போ ஈவன் ஐ தாட் இட்ஸ் லைக் சம் குக்ட் அப் ஸ்டோரி, அப்படி தான் நானும் அதை நினச்சேன். பட் இன் ரியாலிட்டி இட் ஹேப்பன் டு மீ ஆஸ் வெல். ஸோ த பிலீவபிலிட்டி இஸ் லெஸ் அப்படின்றது தான். ஒன் திங் that I personally felt that I overboarded, கொஞ்சம் பேசிட்டேன் அப்படின்னு நான் நினச்சது என்னென்னா, they did reels for my songன்றது அந்த மொமெண்ட்டில் I just அது சொல்லிட்டேன். பட் ஆப்வியஸ்லி we learn from our mistakes, no sir. So அது I thought okay, I shouldn't be doing that in my future. But I never meant it to be in a color tone because நானே கருப்பு சார். நான் ஏன் சார் ஒரு கருப்பான பொண்ணையை கூட நடிக்க மாட்டேன்? கருப்பெல்லாம் இல்லைங்க. ஐ மீன் நான் சொல்கிறேன், நான் சொல்ல வரது என்னென்னா, I'm addressing this because people are telling that நான் கருப்பான ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணலை, நான் கருப்பாக இருக்கேன் தான் என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்ற ஆஸ்பெக்டே இது கிடையவே கிடையாது சார். I never seen heroines or anyone in colors especially. Right. To be honest, I searched many people in my tones and everything just because this topic came, நான் சொல்கிறேன். But they weren't willing to do is the only point because the believability were less at that time. இந்த பையன் நல்லா ஒரு படம் பண்ணுவானா அந்த பிலீவபிலிட்டி மட்டும்தான். இவன் இந்த படத்தை எடுத்துருவானா, இவன் இந்த படத்தை கரெக்டாக பண்ணிடுவானா தான். அப்போ நான் இன்டர்வியூவில் சொன்னேன்னா, அந்த மாதிரி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் என்னை மட்டும் நம்பி வந்த இந்த 3 ஹீரோயின்ஸுக்கு நான் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். நான் படம் பண்ணுவேன்னு சொன்னது தான் என் பாயிண்ட். பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ டிஃப்ரெண்ட் வே. பட் ஐ திங்க் when days pass